நம்ம ஏதாச்சும் கல்யாண வீட்டுக்கோ இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கோ போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலவங்கெல்லாம் என்னென்ன முறைனே நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்க நம்ம கிட்ட வந்து என்னம்மா எப்படி இருக்கு அப்படின்னு பேசும்போது நம்மளுக்கு ஒரு நிமிஷம் ஐயோ இவங்க என்ன முறைன்னு தெரியலேன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அம்மா வந்து இப்போ தாண்டி பெரியம்மா உன்னைய பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க நீ பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஹிண்ட் கொடுப்பாங்க. இவங்க வந்து நம்மளுக்கு பெரியம்மா அப்படின்ட்டு அதை வச்சு நம்ம அப்படியே சமாளிச்சிருவோம். அப்படி சப்போஸ் அவங்க வந்து என்ன அடுத்து உனக்கு தானே கல்யாணம் அப்படின்னு நம்மளை ஏதாவது வம்பிழுக்கிற மாதிரி பேசினாங்கன்னா உன்னை பாட்டி தேடிட்டே இருந்தாங்க உன்னை கூப்பிட்றாங்க நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அப்படியே எஸ்கேப் பண்ணி விட்டுருவாங்க. இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை கீழே தள்ளணும், நம்மளை அவமானப்படுத்தணும், நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவங்ககிட்ட இருந்து ஏசப்பா நம்மளை தப்பு வைக்கிறாரு. வேதத்தில் பாருங்க எரேமியா 39:17 போட்டிருக்கு, அந்நாளிலே உன்னை தப்பு வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லைன்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, நீங்கள் வந்து இந்த நாட்களில் யாரையாவது பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருக்கலாம். ஐயோ இவங்க ரொம்ப மோசமான ஆளாச்சு, இவங்க வந்து நம்மளை வந்து ஏதாவது காயப்படுத்திடுவாங்களோ, நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது செஞ்சுருவாங்களோ, நம்ம அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஏதாவது செஞ்சுருவாங்களோ அப்படின்ற பயத்தோடு நீங்கள் இன்றைக்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏசப்பா இன்றைக்கி வாக்கு கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஆளுக்கு கையில் உன்னை விட்டு கொடுத்துட மாட்டேன், அவங்க கிட்ட இருந்து நான் உன்னை தப்புவிக்க பண்ணி நான் உன்னை மகிமைப்படுத்துவேன்னு இந்த நாளில் ஏசப்பா வாக்கு கொடுக்குறாரு. அதனால இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா பயத்தை முற்றிலுமாக எடுத்து போட்டுருங்க. ஏன்னா ஏசப்பா உங்களை அப்படிலாம் கைவிட்டுற மாட்டாரு. கர்த்தரை மற்றும் பற்றி கொண்டு அவரோட பாதத்தில் அமர்ந்து அவரை துதித்து கொண்டே இருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து தப்புவித்து வழி நடத்துவாராக. ஆமீன். When we go to a family function, there's always one auntie who will make you very uncomfortable and ask unwanted questions to you. Sometimes they will be saying like, oh you have put on some weight, oh you have become slim, you're not eating well or you're eating too much, so it's your marriage next, like that, etc etc. At that time our mom will come to rescue us. She will say that our grandma or someone is calling us and she will escape us from that auntie. Likewise in our life, when we are facing trouble, when some people try to put you down or try to insult you or try to make a bad impression about you to others, our God will not allow them to do that. Look what the Bible says in Jeremiah 39:17. I will rescue you from those you fear so much. Yes, in this day, if you have so much fear about someone, whether they will hurt you or whether they'll insult you or whether they'll do something to spoil your image, don't worry, because our Lord will not allow them to do such things to you. Today he is promising you that he will rescue you from those kind of people and you will not be put to shame, and he will bless you greatly before those who try to insult you. So don't worry about those kind of people, because our God is in control. He will take care of everything. The only thing you have to do is sit in his presence, give thanks to him, keep praising him, keep trusting him, and keep receiving blessings from our Lord. Hold on to him and be blessed. God bless you all. Have a blessed day. Amen.